கொடுத்து பாக்கலையா? ஐயோ வாய வச்ச மண்ணா, வாழ வைத்த மண்ணா, தெய்வமே தங்கமே போச்சுடா, பாய்ங்கள போச்சுடா. முதல்ல அவ புள்ளக்காரங்க இவரு யாருன்னு போறாரு. அந்த அளவுக்கு தரங்கட்ட மண்ணு. பெண்கள்லாம் இந்நாட்டு கண்கள்ரா. பெண்கள் கண்ணீரில் நீர் வடிந்தால் எனக்கு தாங்க. கண்ணில் நீர் இல்ல, தண்ணி தண்ணி. ஏன்னா தெய்வம் சாதாரண தெய்வம் மாரியாத்தா காலியான மாதிரி 916 தங்கனா சாதாரண தங்கமா? ஆமா, முத்திர புத்தங்க தங்கடா. காட்டுமா நான் இருக்குமா? நான் யாருக்கிட்ட போய் நான் சொல்லணும்? நான் கேட்க நாயகிய கர்மா நவகர்க நாயகிய கர்மா நலங்கையா நவகர்னா என்ன? 9 கிரக நவ பர்முகே யாபர் அடவானா நம்ம ஜாபர் தேவடியா ரெண்டா நம்ம தேவடியா என்ன பண்ணா பரிதாபமா செத்துரு பண்ணா செத்து சாகம் சாகம் எதிர்பார்க்கிறேன். அப்புறம் என்ன? ஐயோ கரெக்டா பாசுமாங்க. எப்படி இதெல்லாம்? அம்மா எழுதுறே பாவ பாயிட்டு எது முடியல. அப்படி எது முடியாதாலும் பத்து பேரா? இன்னும் ஒண்ணு இது பண்ணி மதியத்துக்கு ஒண்ணும் முடியல. இன்னும் நீ அப்படி சொல்ற? கண்ணு விழிச்சம்மா வீட்டுல போய் சாப்பிட்டு நான் சுத்தி நடக்கிறேன். பைபர்ஸ் பைபர்ஸா பைபர்ஸ் சுத்துவாங்க, பகல சுத்துவாங்க. என்னம்மா அருவிலாக பேசுறாங்க? அருவிலாடோ நல்லா கேள்வி. நீ கேட்கலாம் தம்முன்னு மண்ணா எனக்கு ஆறு நான் இருக்கேன். நான் இருக்கு உனக்கு என்ன கூட? இவரு என்னங்கிறாரு தெரியல. யார் தெரியுமா? பாத்துக்கிறாரு உன்ன கேக்குறாரு யாரு? இவன் 14 வருஷத்துக்கு முன்ன மூலகாட்டுல இருந்தா. நாட்டுல மழையே பெயர். எப்ப செய்யாத வந்து சேர்ந்தாரோ சித்திர மாதமே ஆத்துல தண்ணி போடுறான். தண்ணி போறீங்கன்னு தெரியும். கட்டாக தண்ணி பத்தினி பாதம் அப்படியா? இன்னைக்கு கூட செய்யாத வந்த மழை இந்த ஊர்ல கால் எடுத்து வச்சா வந்த மழை அங்கேயே கிடையாது கிடையாது. மழையா நின்று போச்சுன்னு எனக்கு தெரியும். அந்த அம்மா சூடு வெப்பத்துல நின்னுங்குது. ஒரு விட்டு போனோம்னா தப்பு தப்புன்னு மூலசாமத்தை காட்டுமா? முந்தானி யாரு போட்டுனே தெரியல. சைட்ல தொங்கிது சைட்ல தொங்கிது போய் அதேதான் 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 சிக்கிங் இது உண்டு. எந்த மாட்டின்னு தெரிய சிக்கிங் அங்க பாரு பேசிக்கிறாங்க பாடுறாங்க. அதுதான் குசு எல்லாம் தெய்வமே. ஒரு முறை ஒதுங்கி சொத்தார் பாரு சொத்தார் பாரு. அது என்ன சொல்றாரு பாரு. ஒரு பக்கம் வரன்றாரு. எதுக்கு வரணும்? இதான் சொன்னேன். சிரிச்சு நடக்கிறாரு. எகத்தனமா சிரிச்சு நடக்கிறாங்க. தெரியும். அவங்க ஆரம்பத்துல நான் பாத்துக்கிறேன். அவங்க ஏன் சிரிக்கிறாங்க எதுக்கு மொத்தம் எனக்கு தெரியும். வாய்க்கு எதுக்கு சிரிச்சுங்க? அவன் தான் ஒரு வாழைப்பழம் விற்கிறவன். வரவேற்றாவுக்கு நாட்டியமான நாட்டியக்கார். நீதியை காக்க வேண்டிய பிள்ளைகளே நீதியை குடிக்க நீதி வேண்டும் அண்ணா நீதி வேண்டும். ஊட்டு போடுங்க ஊட்டு போடுங்க ஊட்டு போடுங்க. அவ்வளவுதான். இப்ப மழை தப்பு ஊத்து போகுது. பூமி பழகு போகுது. ஒன்டா சலமு தூக்கின்னு கண்ணைக்கு எங்கெங்க என்னன்னா எரி போதோ செட்டிக்குதான். மதுரை மாநகரிலே கண்ணகை சிறப்பெடுத்தார். அந்த நாடே எரிந்து இவன் சலமு தூக்கிறான். ஜட்டி எரி போகுது. பையன்பாடி கிராமம் நல்ல கிராமம்.
இது எரிச்சிடாது. ஆனா மதுரை ஏன் எரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அப்ப கோர விடு மொத்தம் அப்பவே கோட கூட மாட மாளிகை தான்டா, அரண்மனை தான். ஏன்னா ஒண்ணு உனக்கே கை வலிக்குதுன்னா நாங்க என்ன போடணும் இல்ல சொல்றேன். அதனால தான் யாருமே ஆட்டத்து கிடையாது, மாட்டி வச்சுக்கிறோம். அதுதான் நாங்க வேற அதுதான் சொல்றேம்மா, நான் அதை தான் சொல்றேன். உங்களாலே முடியலன்னா எப்படி நாங்க இங்கெல்லாம் நாங்களாம் அதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டோம். தெரியும், நீங்க வெளிப்படியா பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். பாட்டு கச்சேரி அந்த மாதிரி அதான் ஒரு அச்சிகாலாம் போச்சு. இதுவரை உன்னையா தொட்டே நீதியை காக்க வேண்டிய பிள்ளைகளை இருவிலையும் சரியில்லை. உன் கண்முள்ளே அடிப்பேன், மனம் தாங்க. எனக்கு வழி என்ன பண்ண வழி சொல்லுங்க. அந்த வழிதான் பையன் எப்படி கூடுவான், அந்த வழியத்தான் போவான். வழின்னா அந்த வழி இல்ல, டேமேஜ் பண்ணாங்கல்ல அதுக்கு என்ன வழி? தண்டனை இருக்குது, தண்டனை என்ன தண்டனை? எங்க ஊர்ல கூட அது போல தண்டனை தான் கொடுப்பாங்க. வாயில வாந்தி இருக்குது, வாயில வாந்தி இருக்கு, கையில எடுப்பாங்க. சரி சரி அது விடு. எங்க ஊர்ல அந்த மாடு காட்டுற திருநா போனோம், பொல்லியாது திருநா. அப்ப என்ன பண்ணாங்க, அந்த பொல்லியாது ஒண்ணு அத்துக்கு ஓடி போச்சு. ஓடின மாடு சும்மா இல்ல, ஒரு பொம்மை நடந்து போயிடுச்சு, ஒரு குத்து குத்திச்சு. அவன் தான் கொம்பு இந்த பக்கம் வந்துச்சு. அவன் வீட்டுக்காரன் மாத்தான், அவன் பொண்டாட்டி செத்து போச்சுன்னு ஆத்திரத்துல நேரா ஓடனான். வீட்டை ஒரு ரொம்ப தெத்துன்னு வந்தான். அந்த மாட்டு கொம்பு பிடிச்சாங்க, அடியோட அறுத்துக்கிறான். அப்படித்தான் அறக்கணும். ஆனா அந்த மாடு குத்திச்சு, மாட்டு கொம்பை ஒட்ட அறுத்துட்டான். எப்படி அர்த்தம்? ரம்பத்துல அறுத்துட்டான். ரம்பத்துல அர்த்தம் கொம்பு சாஞ்சிருக்கணும். இப்படி இப்படி கையில புடிச்சிக்கணும், கையில புடிச்சுன்னு அறக்குறான், அறுத்துட்டான். அதே மாதிரி இவன் கருப்பாயிச்சான், தட்டி தூக்குங்க. அந்த ஆசை வராது, எங்கேயுமே நடக்காது. தட்டி தூக்குங்க, ஐயா ஒரு யூடியூப்ல பாக்குறீங்க, நிஜமா சொல்றேன். தட்டி தூக்குறவங்க அர்த்தம் போட்டுருங்க ஐயா. அல்ல தட்டி தூக்குங்க. நாங்க பேசுறது தப்பா இருந்தாலும் கரெக்டா இருந்தாலும் கமெண்ட் இவ்வளவு அடிங்க. என்ன கடை முடிஞ்சுக்கா அப்படி அறுத்து போட்டா இதனை எங்க போட்டோம்னா எங்க அப்பா சொன்னாரு, சின்ன வயசுல யாரையோ ஒரு ஆயா கற்பழிச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? அதையும் தட்டி தூக்கணும். தூக்கிடுங்க. அறக்க தெரியாதவங்க 68 அருவா கேட்பான். இதுவரை பார்க்கின்ற பெண்களை என் மனைவி இருந்த போது தங்கையாகவும் தமக்கையாகவும் தாயாக மதிக்கக்கூடிய உன்னை நான் என் மகளாகவே பார்த்தேன். செய்தார்ல மன்னனுக்கு நீதி வேண்டும். உனக்கு நீதி கிடையாது. இந்த அளவுக்கு தலைமைத்த காரணம் என்ன? நீதிக்காகவே பிறந்த பிள்ளைகள், இரு பிள்ளையுமே சரியில்லை. ஏன் நமது முன்னாலே எண்ணிப்பாளா ஒரு பசுவின் கன்றை கொண்டு விட்டார் என்பதற்காக தன் மகன் பாராமல தேர்கால் சக்கத்திலே கொண்டாடி மணிநீதி சோழன். அவன் பிறந்த மனைவி தானே பிறந்தான். முல்லை கொடியானது தலைய பிரமுக்காவி தேரையை நிறுத்தி வந்தானே பாரி. அவன் பிறந்த மண்ணில் தான் ஒரு புறாவிற்காகவே தன் தசை அர்ப்பணித்தான். சத்தியம் என்ற 5 இடத்தை காட்பதற்கு இன்னும் குழந்தை காத்துக் கொண்டிருக்கிறார் நம்ம சூரிய குலத்தோட அரிச்சந்திரன். தம்பைக்காகவே தலையை கொடுத்தான் என்று வள்ளல் குமரன். மன்னாதி மன்னன் பிறந்த அமைதியை பிறந்து அதில் ஒரு மன்னனுக்கு பிள்ளையாக பிறந்து இரு பிள்ளையுமே சரியில்லை. நீதியை காக்க வேண்டிய பிள்ளைகளை நீதியை குழுதோடி பிள்ளைப்பா இல்லையா? என் இருவிழியால் பார்த்த அந்த கல்லை பாடும் பாட்டை கேள்வி சொல்லாதே
பயல்களே, உங்களை பெற்றதற்கு நான் இருப்பதா இறப்பதா? இதுவரை உங்கள் முகத்தில் விழிப்பதே அப்பாவா? ஏன்டா அப்படி பண்ணா? ஏன்டா அப்படி பண்ணா? எனக்கு அப்பா அப்படி பேசிக்கிறாரா பாடுறா. உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு. அது உனக்கு இது ஒன்று கேட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. வெளிநாடு போனேன்னு தனி வந்துடாரு. அப்படி பண்ணல அப்பா. எனக்கு கல்யாணம் ஆசை வந்துச்சுப்பா. ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பான். அவன் என்ன பண்ணி வைக்க போறாரு? அந்த பொண்ணு போய் கருப்பாச்சார கம்மியாடி போட்டு ஐயோ எனக்கு மனைவி என்ன சொல்லால் சொல்றேன். சத்தியமா சொல்றேன். நான் அந்த கம்யூனிட்டி சொல்றேன். நான் சொன்னது ஸ்பெஷல் கம்யூனிட்டி. ஆமா, நீ ஸ்பெஷல் கம்யூனிட்டி. ஆமா, சாதா கம்யூனிட்டிக்கு இது. அப்ப எந்த கம்யூனிட்டி ஸ்பெஷல். அட போடா சாதா கம்யூனிட்டி. அட போடா கோசி கம்யூனிட்டி. அப்ப எந்த கம்யூனிட்டி? ஸ்பெஷல். அறிவு கட்ட. இதற்கெல்லாம் காரணம் யார்? 28ஆம் தேதி கரம் நீட்டி சம்பளம் வாங்க. 28ஆம் தேதி வாங்க. ஏன் இஷ்டம்? நீ அதெல்லாம் சொல்ற? நான் பெற்ற பிள்ளைகள் எப்போ சரியில்லையோ உங்கள் முகத்தில் விழிப்பதை விட அவன் தன் தசையால் தத்துவத்தை தள்ளிவிட்டவன். இனிமேல் நான் கொள்ளி எடுத்து சொல்லி கூடாது. நீதியை காக்க வேண்டும். நீதியை குழுவாளி அப்பன பேசியா சாவச்சிங்களா? பேசியா சாவச்சிங்களா? செத்துட்டாரா? அவர் உங்களுக்கு மட்டும் அப்பா இல்லடா சொல்றேன். எனக்கு தாத்தாடா. எங்க ஆயா சாவ சொல்லிச்சு. பேரா நீ நாட்டு மன்னரை நான் கொஞ்ச நாள் வச்சிருந்தேன்டா. நாங்க 2 பேரும் எத்து போட்ட அரண்மனைக்குதுரா. எத்து காட்டுறா. உனக்கு பாதி சொத்து வருச்சு. அதுக்குதான் வேலைக்கு வந்தேன். கட்சியில அவரே போட்டு தட்டிங்களா? அந்த வார்த்தை சொல்வதற்கு நீ அருகதையற்றவன். காஞ்சிபுரம் பிறந்தார் பேரறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டை ஆண்டார். அந்த பெயர் அவருக்கு மட்டும். அவர் டெக்னிக்கா நாள் அவர் தெரியுமா? என்ன உரைக்கிறார் அண்ணா? அவர் பார்த்தோன்னா எவ்வளோ ஜனம் கேட்கும் தெரியுமா? ஏன்னா அப்படி பேசுவாரு. டான் பேசுவாரு. தெரியுள்ளவன். ஆமா, அவர் நின்னு வச்சுக்கா அப்படியே லட்சக்கணக்கில் ஜனம் இருக்கும். அன்பை வேற யாரும் ஜனம் கை தட்டும். ஆனா அவருக்கு ஒரு பழக்கம். பொடி போடுறோம் பேசினே இருப்பார். பொடி போடுற ஞாபகம் வந்துடும். அது எடுத்து போட முடியுமா? அசிங்கமா இருக்காதா? அவர் போய் போட்டு வர முடியுமா? அசிங்கமா இருக்காதா? அதனால இந்த மைக் இது பாரு, கை வச்சுக்காரு. இது யாருக்கும் தெரியாது. அப்படியே பாக்கெட்ல இருந்து எடுத்துவேன். அண்ணன் நான் உங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புவது வேண்டும் என்றான். கொட்டிக்கினே இருப்பாரு. இது யாருக்கு தெரியாது. கொட்டிட்டு அப்படியே வச்சுக்காருங்க. இங்க வேசியில் வச்சுக்காரு. உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புவது என்றான். அன்றொரு நாள் அப்படி இசில்வாரு. அது யாருமே தெரியாது. பேசிக்கினே எல்லாச்சும் வேலை பண்ணுவாரு. தெரியுமா? அதற்குத்தான் பேரறிஞர் அண்ணா என்று பெயர் சுட்டினார்கள். என்ன ஆணவம்டா? அறியாத வயதில் தெரியாத தவறு செய்தான் உன் அண்ணன் மூடி மறைக்காமல் ஏழை சாட்சி. கிடையாது. அவன் மூடி மறைச்சிருப்பான். எனக்கு தெரியும் மூடி மறைச்சிருப்பான். ஆனா மண்ணு இல்லைங்க. இது என்னது? 6 அடி வெள்ளத்தில் குழி தோண்டி புதைத்து விட்டான் உன் அண்ணன் ராஜபாண்டி. கரந்தப்பால் காம்பு கேருமா? உடைந்த மண்பாண்ட உருவாகுமா? உருவாகும்டா. எப்படி? இப்பதான் குயிக் பேஸ் இருக்கிறது. கடவுள்னா நல்லா ஓட்டிக்குதா? ஆனா பால் மட்டும் போகாது. அதுவும் பைப் வச்சா போகும். என்னடா உரைக்கிறாய்? போடா. உறங்கிருந்த ராஜபாண்டியை தட்டி எழுப்பி விட்டார். இனி இந்த உதயவரி நாட்டில் இருக்கவே கூடாது. இந்த நாட்டை விட்டே ஓடிவிடு. தம்பியா தம்பி தருதல பயலே போக முடியுமா முடியாதா? உண்மையாக நிச்சயமாக இந்த கருமத்தை இந்த தெய்வம் கத்தபடைய தந்தார். இந்த தெய்வம் கத்தபடைய தந்தார். இந்த தெய்வம் கத்தபடைய தந்தார். சத்தியத்தில் வட்டுவது பேரு. சத்தியத்தில் வட்டுவது
சத்தியத்தை சோதனைக்கு எத்தனை போட்டி தன்மை வாட்டுடனா சொந்தங்களை காட்டி சொந்தங்களை காட்டி ஆண்டவரும் சேர்ந்து கொண்டார் சங்கடத்தில் மாட்டி சத்தியத்தை சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி அண்ணன் என்பவன் இடித்தாங்கி அத்துறை பேருக்கும் சுமை தாங்கி சுமை தாங்கி சொல்லால் அடிப்பவள் பெண்டாட்டி சத்தியத்தை சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி மனிதன் வாழ்க்கையோ வில்லங்கும் மக்களுக்கெல்லாம் விருதங்கும் மரத்தில் ஏறும் வேதாளம் சத்தியத்தை சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி கிடுக்கன் வரும்போது சிரி என்றார் எத்தனை பேர் கூட சிரிப்பி எத்தனை பேர் கூட சிரிப்பி அதனால் தானே இருக்கின்றேன் சத்தியத்தை சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி நாட்டு இளவரசர் அவரு அவங்க அண்ணா அவர் அடிக்கிறார் நீ அடிக்கிறா அதெல்லாம் பரவாயில்ல இல்ல நாடு நிறுத்து அவரு புதா வந்து நின்னுங்கிறாரு மனார் அங்க இருந்தா பண்ணுது முதல்ல இருந்து ஆரம்பிங்க முதல்ல இருந்து ஆரம்பிங்க அதுக்காக நேர்மையா பண்ணுவோம் நானு அவரு புதா வந்தாரு நீ எதுவுமே நம்ம ஆறு 2 மணி வரைக்கும் ஏப்பா என்ன சண்டி உருவாக்குவையா